பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாடி இல்ல ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம ஒரு 4 விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எதனால இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வருது அப்படின்றத, அது என்ன 4 விஷயங்கள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவத்தினால்தான் அந்த பிரச்சனை வரும். நம்ம பாவம் செய்யும் போது பிசாசுக்கு நம்ம ஒரு குடியுரிமை கொடுக்குறோம். நம்மளுடைய லைஃப்ல அவன் லீகலா நுழையிறதுக்கு நம்மளே லீகலா கதவு திறந்து கொடுக்குறோம். யாருமே திருடங்களுக்கு நம்ம கதவு திருடங்க நம்மளா கதவு திறந்து தர மாட்டோம். ஆனா நம்மளே சப்போஸ் கதவு திறந்து வச்சோம்னு வைங்களேன், திருடங்க ஈஸியா வந்துருவாங்க. நைட் நேரம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லா பூட்டிட்டு தான் நம்ம தூங்குவோம். ஆனா நம்மளா திறந்து வச்சுட்டு தூங்கினோம் அப்படின்னா அவன் ஈஸியா இது பண்ணிடுவான். அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு பாவம் நம்ம செய்யும் போது பிசாசுக்கு நம்மளே குடியுரிமை கொடுக்குறோம். ஏன்னா அவனுக்கு லீகலா நம்ம ஒரு பெர்மிஷன் நம்ம கொடுக்குறோம்னு அர்த்தம். நீ என்னுடைய சரீரத்துல குடியிருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிசாசுக்கு நம்மளை விட இந்த பைபிள் அவனுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நல்லாவே தெரியும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல உள்ள எல்லா ரூல்ஸுமே அவனுக்கு தெரியும். அவன் ஆண்டவட்டே ஆர்கியூ பண்ணுவான். நீங்க மோசையுடைய சரீரத்தை நீங்க எடுத்துக்கலாம், யோசுவாக்கு எடுத்துக்கலாம். நிறைய நேரம் பாத்தீங்கன்னா பிசாசு ஆர்கியூ பண்ணுவான். உங்க பைபிள்ல இப்படி இருக்குல்ல, அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு எல்லா வசனமே தெரியும். பிசாசுக்கு எல்லா வசனமே தெரியும். எல்லாரையுமே தெரியும். பசுத்தாவியான தெரியும், ஏசப்பா தெரியும், பிதாவானவர் எல்லாருடைய மைண்ட் செட்டும் அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாருமே தெரியும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவன் ஆண்டவர் மாதிரி அவன் எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தான் அந்த பவர் இருக்கு. எல்லா நேரத்திலயும் ஆண்டவர் ஒரே நேரத்துல இருப்பார். ரெண்டாவது அவர் நம்முடைய இருதயத்துடைய நினைவுகளையும் இருதயத்தின் அடி ஆழத்தையும் ஆண்டவர் ஆராய்ஞ்சு அறிஞ்சிருவார். நான் பிசாசுக்கு அந்த அளவுக்கு அவன் பண்ண முடியாது. ஆனா அவன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தோமா, மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் வச்சு அனுப்பி நம்மளுடைய பேசுறது மூலமா. ஏன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது. நம்ம சில விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்க வேண்டிய விஷயத்த நம்ம யார்கிட்டயா போய் சொல்லிட்டு இருப்போம். ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதனால அவனுக்கு ஈஸியா அவன் இது பண்ணி நம்ம பண்றத வச்சு அவன் அதுக்கடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம பண்றத வச்சு அவன் இவங்க இந்த மாதிரி பைபிள் படி நடக்கலே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம போன்ல பாக்குறத வச்சு. ஆனா நம்ம நினைப்போம் யாருமே நம்ம பண்ற தப்ப பாக்கல அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா பிசாசு ஏன்னா அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நம்ம பண்ற எல்லாமே வெளியரங்கமா தான் இருக்கும். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது நம்ம இங்க இது பிசிக்கல் வேர்ல்ட்ல தான் இது எல்லாமே 4 சுவத்துக்குள்ள பண்ற மாதிரி. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல எல்லாமே வெளியரங்கமா தான் இருக்கும். நம்ம பண்ற ஒரு விஷயத்த மறைவா இருக்காது. அது ஈஸியா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதனாலதான் நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க போய் ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்லாம இடங்கள்லயும் உங்களை பத்தி சொல்றது காரணம் அதான். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்றது காமன் தான். அது பிசாசாலே ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி தேவ தூதர்கள் தேவனாலையும் ஆக்சஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள ஸ்பிரிட்ஸ் தானே, அதனால அவங்களுக்கு ஈஸியா அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாது. மித்தபடி உங்களுக்கு அதுவும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா அந்த ரூட் தான் தெரியாது. வேலை இந்த வழியில தான் இவங்க போவாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அதனால மட்டும்தான் அது மட்டும்தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மித்தபடி ஏற்கனவே நடந்த விஷயங்கள். அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, நாங்க அங்க போனோம், அவங்க எங்க வாழ்க்கையை பத்தி அப்படியே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியதான் செய்யும். அதனால அதை பார்த்து நீங்க ஏமாந்துறாங்க. முக்கியமா சாத்தானுக்கு நம்மளே குடியுரிமை கொடுக்கும் போது அநேக பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு சில நேரம் நமக்கு வர்றதான அந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு சில காரணங்கள் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரம் ஆண்டவரே நம்ம டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறக்காக ஸ்பிரிச்சுவல் லெவல், ஒரு ஸ்பிரிச்சுவல்ல அடுத்த ரேங்கிங் நம்ம போகணும்னா நம்ம ஒரு டெஸ்டிங் பாதையில நம்ம போகணும். இது ஆண்டவரே ஒரு சில நேரம் நமக்கு டெஸ்ட் பண்ணுவாரு. அந்த நேரம் நம்ம அப்ப ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்ப்பாரு. எப்படி ஆபிரகாமுக்கு அவங்க பையனை
பலி ஆபிரகாம் வந்து உண்மையாலுமே ஓகே இத்தனை வருஷம் பொறுமையா இருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அப்படியே வானத்தையே பார்த்து அந்த நட்சத்திரம் கடற்கரை மனையிலையும் பார்த்து அப்படியே வாக்குத்தத்தை பார்த்து வளர்ந்த ஒரு மனிதர். அப்படியே வந்து விசுவாசத்தின் ஒரு தகப்பன் தான் ஆபிரகாம். எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஓகே நம்ம ஆபிரகாமை இன்னும் இன்னும் நம்ம வந்து ஆபிரகாமின் தேவன் சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் நம்ம இது பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம பார்ப்போமே நம்ம பிள்ளை வந்து என்ன பண்ணுது. ஓகே நம்ம அடுத்த ரேங்கிங் அடுத்த இது வளர்ச்சி அடுத்த வளர்ச்சிக்கு நம்ம பிள்ளை வந்து வருதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஈசாக்க வந்து இது பண்றான். அப்ப ஆண்டவர் வந்து உன் இருதயத்தை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே இனிமே வந்து அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு சில நேரம் பார்க்கும்போது நம்ம என்ன பேசுறோம். ஓகே ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது ஆண்டவர் நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு. நம்ம ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங் வந்து ஏத்தணும். இவங்க அடுத்த கட்ட போகணும்னு அந்நேரம் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஓகே இது ஆண்டவர் வந்து எனக்கு டெஸ்ட் வைக்கிறான். இந்த டெஸ்ட் நான் பாஸ் ஆயிட்டேன்னா நான் அடுத்த ஹையர் பொசிஷன் அடுத்த ப்ரொமோஷன் ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ப்ரொமோஷன் பூமிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் நான் போயிடுவேன். ஒரு சில நேரம் நம்மளுடைய அட்டாக் வந்து ஆண்டவர் வைக்கிற ஒரு டெஸ்டிங்கா கூட நமக்கு வர பிரச்சனைகள் வந்து அது மூலியமா கூட வந்து நமக்கு இருக்கும். அடுத்து இப்ப நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா, நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இல்ல நமக்கு தெரியல அப்படின்னா ஆவியானவர்ட்ட கேட்கணும். கேட்கணும். ஆண்டவரே இதுக்கு நான் இந்த பிரச்சனை பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்கும்போது நிச்சயமா ஆவியானவர் வெளிப்படுத்துவார். 3வது பார்த்தோம் அப்படின்னா, சில நேரம் ஆவியானவர் வந்து நம்ம மனசுல வந்து ஒரு சில காரியங்கள் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவர் பேசுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம செஞ்சுட்டு இருப்போம். தேவ சித்தம் தேவ சித்தம் வேணும்னு கேட்போம். தேவ சித்தத்தையும் அவர் சொல்லுவாரு. ஆனா சொல்லும்போது அப்படியே போய் ஆப்போசிட்டா செய்வோம். இது வந்து ஆனா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர பிரச்சனையில வந்து ஆண்டவர் கூப்பிடுவோம். ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தின் வழியா நீங்க போனீங்கன்னா மட்டும்தான், அதுல வர்ற பிரச்சனைகளையும் சரி, அதுல வர்ற சூழ்நிலைகளையும் அவர் கூட இருப்பார். ஆனா ஆண்டவர் வந்து அவர் சித்தத்த தான் செய்யணும்னு உங்கள கம்பல் பண்ண மாட்டாரு. அது வந்து உங்களுக்கு ஒரு சுயாதீனம் குடுத்திருக்காரு. ஒரு ஃப்ரீடம் குடுத்திருக்காரு. ஆண்டவர் வந்து நம்ம வந்து அப்படி இறுக்கி பிடிச்சு நான் சொல்ற மாரி தான் நீ செய்யணும் அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு சுயாதீனம் குடுத்திருக்காரு. நீங்க வந்து எத வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் வந்து இதான் என்னுடைய சித்தம் அப்படின்றதையும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு டீப் டவுன் உங்க ஹார்ட்ல வந்து தெரியும். இன்னைக்குன்னு இல்ல. ஆதாம் ஏவாள் காலத்திலே ஆண்டவர் வந்து அதுதான் அவர் சொல்லிருவாரு. இதுதான் என்னுடைய திட்டம். செய்யறதும் செய்யாததும் அது உங்களுடையது. இத பண்ணாதான் நான் சொல்லிருவேன். அதே மாதிரிதான். ஆனா நெறைய பேர் வந்து அப்படியே தவறான பாதைய சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து கதறுவாங்க. அப்ப வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த கனெக்ஷனே இருக்காது. அதுதான் வந்து உண்மை. இப்ப நீங்க ஆபிரகாம், லோத்தே எடுத்துக்கோங்களேன். 2 பேத்துக்குள்ளயே ஒரு சின்ன ஒரு இது வருது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அவங்க வேலைக்காரங்களுக்குள்ள வருது. அதுக்கப்புறம் வந்து மேல அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, "சரி நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நம்ம சகோதரர்கள்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆளாளுக்கு நீ வந்து உன்னுடைய நீ ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப லோத்து பாருங்களேன், அவர் தேவ சித்தத்தையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவர் வந்து சரி நீங்க ஒரு பெரியவங்க, ஆபிரகாம் வந்து பெரியவர். அப்ப ஆபிரகாம் நீங்க பெரியவங்க, நீங்களே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க சொல்லுங்க அந்த மாரியும் அவர் கேட்கல. அவரா பார்க்குறாரு. பார்த்தது பசுமையா ஒரு இடம் தெரியுது. அந்த இடம் நல்லதா, கெட்டதா அவர் எதுவுமே யோசிக்கல. அவர் டக்குன்னு அந்த சோதம் குமராவுக்கு போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஏரியாவா இருக்கு அந்த சோதம் குமரா. அப்பயும் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து பரிந்து பேசுவார் கடைசியில வந்து, ஆண்டவரே ஒரு நீதிமான் அழிக்கக்கூடாது. நீதிமானுக்காவது அந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசினனால லோத்த வந்து சரி காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லோத்துடைய குடும்பத்தை இது பண்ணுவார். அதுக்கப்புறமும் லோத்து அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார். அவங்க மனைவி இழப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அவங்க சாபமான ஜெனரேஷனே சந்ததி. அது வந்து வந்து அவ்வளோ பைபிள்லயே இருக்காது. ஒரு சாபமான சந்ததியா மாறிடும். அவர் மோசமான ஒரு வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி ஒரு நடக்கவே கூடாது யார் வாழ்க்கையிலுமே. அப்படி ஒரு முடிவா தான் அவர் லோத்துடைய எல்லாருக்கும் தெரியாதவங்க நீங்க அந்த கதையை எடுத்து படிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும். லோத்து மாதிரி ஒரு மோசமான ஒரு முடிவு வந்து யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு முடிவு தான் அவருக்கு வந்துச்சு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய தேவ சித்தத்தை விட்டு விலகி போறனால வருகிற விளைவுகள் தான் காரணம். இப்போ உங்களுக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியலன்னா உட்காருங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே நீங்க எனக்கு வெளிப்படுத்தாத வரைக்கும் நான் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நேரம் நம்ம பசுமையா இருக்கு, இந்த இடம் நல்லா செழிப்பா இருக்கு, இந்த இடம் வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இந்த லைஃப் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த லைஃப் தான் எனக்கு இதா இருக்கு அப்படின்னு. ஆனா அங்க தேவ சித்தமே இருக்காது. அப்படியே ஆண்டவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அந்த ஆபத்துலயும் யாரோ ஒருத்தவங்க ஜெபத்தை கேட்டுனாலும், ஏதோ ஒரு ஊழியக்காரங்க பண்ற ஜெபத்தை கேட்டுனாலும் நமக்கு இது பண்றாரு. ஆனாலும் சரியான ஒரு இது இல்லாதனால ஆஹ் அப்பயும் வந்து சரியான ஒரு இது இல்லாதனால வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வருது. அதனால ஆவியானவர் உங்க மனசை இருதயத்தின் ஆழத்துல பேசினாருன்னா அப்படியே செவி கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்மளை விட ஆவியானவருக்கு நல்லா தெரியும் நம்ம லைஃப் வந்து எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும்ன்றது. நிறைய பேர் வந்து ஆண்டவருக்கே ஐடியா சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம கிறிஸ்தவத்துல இப்ப வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஒரு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னாருன்னா இவங்க ஆண்டவருக்கே வந்து ஐடியா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. அந்த மாதிரி இல்லாம இருந்தா மட்டும்தான் ஒரு நம்மளுடைய லைஃப். அதுக்காக நான் வந்து தேவ சித்தத்துல வந்து பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா பிரச்சனை வரும். பாடுகள் நிறைந்த வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு பாடுகளையும் தாண்டி போகும்போது நம்ம ரேங்கிங் ஏறும். இப்ப நம்ம முந்தின பாயிண்ட்ல கேட்ட மாதிரிதான். அந்த பாடுகள்லயே ஆண்டவர் வந்து நம்ம ரேங்கிங் ஏத்துவார். யோசேப்பு பாருங்க, எத்தனை பிரச்சனைகளை தாண்டி போனார். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவர் அவருடைய ரேங்கிங் ஏத்திட்டே வந்தாரு. தாவீது பாருங்க, கரடி கொல்லும் போது ஒரு ரேங்கிங், சிங்கத்தை கொல்லும் போது அடுத்த ரேங்க் ஏறாரு, கோலியாத்தை கொல்றப்ப அடுத்த ரேங்கிங் ஏறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ராஜா. எல்லாருமே அவர் அவர் ஜெயிக்காத யுத்தமே ம். கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பெரிய பவர்ஃபுல்லா மாறிட்டாரு. அந்த மாதிரிதான் இருக்கணும். ஒரு பிரச்சனை போக நம்ம ரேங்கிங் ஏறதான் செய்யணுமே தவிர வாழ்க்கையை ஓட்டுறதே ஒரு பிரச்சனையா வந்து அமைஞ்சிடக்கூடாது. அது வந்து லோத்து கதை மாதிரி ஆயிரும். அது வந்து ரொம்ப சர்வை பண்றதே என்னால முடியல அப்படின்ற அது வந்து ஒரு சாபமான ஒரு சந்ததியா சாபமான வாழ்க்கை அமைஞ்சிடும். அதுலயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த 4வதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஒரு சில நேரம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நெனைப்போம், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைப்பா. என் வாழ்க்கையிலேயே இது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நெனைப்போம். ஆனா பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனையா இருந்து, ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கிறது. ஒரு சில நேரம் வந்து இதெல்லாம் கிடைக்காம, நம்ம நெனைச்ச விஷயம் ஒரு சில நேரம் நமக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, அது வந்து நம்ம நெனைக்கிற மாரி அது வந்து ஒரு பிரச்சனையோ, இல்ல ஒரு தடைகளோ கிடையாது. அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன் அப்பன்னா, ஒரு சில நேரம் நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் இருந்துச்சு அப்பன்னா நம்ம பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, ஆண்டவர் உண்மையாலுமே நம்மள ஒரு பெரிய, பெரிய ஒரு ஆபத்துல இருந்து நம்மள ஆமா. பாதுகாத்திருக்காருன்னு. அப்பனா தான் நமக்கு வந்து ஒரு சில நேரம் நம்ம நெனைப்போம். இந்த பிரச்சனை நாங்களே இப்ப நெறைய நேரம் நெனைப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்தத இப்ப நெனைச்சு பார்த்தோம் அப்பன்னா, உண்மையாலுமே எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கு. உம் அன்னைக்கு உண்மையாலுமே ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்த தடுக்கல அப்டின்னா, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இப்படிலாம் இருந்திருக்கவே முடியாது. ஒரு சில உம் ஆசீர்வாதங்கள்லாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் அன்னைக்கு நாங்க நினைச்ச ஆசீர்வாதங்கள் இப்ப வரைக்கும் ஒரு சில நேரம் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா அது தாண்டி ஆண்டவர் வேற வேற ஆசீர்வாதங்கள்லாம் நெறைய குடுத்திருக்காரு. அதுக்காக அழுது ம். ஜெபிச்சிருக்கலாம். நீங்க வந்து சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இதெல்லாம் வேண்டவே வேணாம் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு தான். பாதுகாப்பு தான். பயங்கரமான ஒரு பாதுகாப்பு. ஆண்டவர் அத விட்டுட்டு நமக்கு வந்து உண்மையாலுமே நமக்கு இன்னும் அப்படி ஒரு பர்ட்டிகுலரா ஆவிக்குரிய கண்கள்லாம் நமக்கு திறக்கப்படல. அப்படி திறந்துருச்சுன்னா உண்மையாலுமே திறக்கப்படணும்னு கூட கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த லென்ஸ வச்சு நம்ம பார்த்தா தான் ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு 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 பெரிய பெரிய பிரச்சனையில இருந்து நம்மள பாதுகாத்திருக்காரு. இதுவே ஒரு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நெறைய பேர் சொல்லிக்கொண்டே கேள்விப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு நான் அந்த இடத்துல வந்து நான் இந்த தவறு பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு நான் உயிரோட கூட உம் இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி தான். ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வரும்போது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கும்போது, நம்ம அத வந்து ஆசீர்வாதமா பார்க்கணும். ஏன் அப்பன்னா, நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு தான் குடுத்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தான் குடுத்திருக்காரு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப அப்படியே இல்லனாலும் எனக்கு வந்து என் பிரச்சனைகளுக்கு பின்னாடி அந்த ரூட் அது வந்து எனக்கு ம். வந்து தெரியவே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும், ஆவியானவர்ட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இப்ப இவங்க 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல எனக்கு என் பிரச்சனைகளுக்கு பின்னாடி இதுல எது ஆண்டவரே இருக்குன்னு நீங்க கேட்கும்போது, நிச்சயமா ஆவியானவர் வந்து உங்கள உணர்த்துவார். ஒரு வேளை பிசாசுக்கு நீங்களே கதவு திறந்து குடுத்துருக்கலாம். ஆண்டவர் ம். அந்த கதவ மூட சொல்லுவாரு. என்னைக்கு அந்த பாவத்த வேணான்னு நீங்க தூக்கி போடுறீங்களோ, அன்னைக்கு அந்த கதவு தானா வந்து மூடிரும். ஏன்னா பிசாசு நீங்களே குடியுரிமைய வந்து அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம குடுத்தா மட்டும் தான் அவன் வந்து அந்த குடியுரிமைய எடுத்துட்டு அவன் உள்ள வருவான். அதனால நம்மளே கதவ மூடிட்டோம் அப்டின்னா, அவன் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வெளிய கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்ல. அப்படினாலும் அவன் என்ன கொஞ்சம் கொஞ்சமாவா வெளிய ம். போ முடியும்? ஒரே ஒன்ஸ் புஷ். ஒரு பாவத்த ஒரே விட்டுட்டோம் தள்ளு. அப்டின்னா, அவன வெளிய வெளிய தள்ளி தள்ளிட்டோம். அவன கதவ அடைக்கணும். அப்படிதான் மட்டும் இது பண்ண முடியும். ஒரு திருடன நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேத்துறேன் அப்டின்னா, ம். அவன் ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு இருக்கான் ம். அப்டின்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் நம்ம பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஒரு பாவம்னு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாருன்னா, அத முழுசா வந்து நீங்க இது பண்ண பாருங்க. அடுத்து 2வது நம்ம பார்த்தோம். வேள ஆண்டவர் வந்து உங்கள அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ம். ஒரு ப்ரமோஷன்க்காக கூட இந்த பிரச்சனைகள் எல்லாம். 3வது பார்த்தோம். ஆவியானவருடைய சத்தத்த நம்ம செவி கொடுக்காம தேவ சித்தத்த மாறி மாறி நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சரியான முடிவு எடுக்க தெரியாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்தோம்னா, அதனால கூட நம்ம வரும். அதுலயும் நீங்க ஆவியானவர்ட்ட இது பண்ணுங்க. ஒரு வேளை இப்போதைக்கு நீங்க நான் ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து கெஞ்சுங்க. ஆண்டவரே நான் தெரியாம நான் பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தாங்க. என் வாழ்க்கை முழுசா அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஏன்னா லோத்துடைய வாழ்க்கையா நினைச்சு கொள்ளுங்க. ரொம்ப கொடூரமான வாழ்க்கை அது. ரொம்ப அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி முழுசா நம்மளுடைய வாழ்க்கை தேவ சித்தத்த மீறிட்டோம் அப்படின்னா, பாதுகாப்பே இருக்காது. அதுதான் உண்மை. நம்ம தேவ சித்தத்த மீறி நம்ம ஒரு இடத்துக்கு போம்போது, தேவ சித்தத்த மீறி ஒரு விஷயம் செய்யும்போது, அங்க வந்து ஆண்டவரோட புரொடெக்ஷன் வந்து இருக்கவே இருக்காது.
அதனால நீங்க அதையும் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து இது பண்ணுங்க. கடைசியா நம்ம வந்து 4வது வந்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த தடுத்தாரு அப்படின்னா அதுல வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. அது ஆக்சுவலி நம்ம நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் தான். பிரச்சனை கிடையாது. அது ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.